ஆதியே துணை. அன்பின் உருவெடுத்த அற்புத நாயகர் ஆதிக்கு முன் ஆதி அருட்பெரும் ஜோதியும் இறப்பும் பிறப்பும் இல்லாத ஏக நாயகரும் ஈருலக செல்வம் ஈந்தளிக்கும் ஈசரும் உள்ள திரு நீக்கும் உத்தம ஜோதிடரும் பூன் உறக்கமில்லா திருவுரு தெய்வமும் பல கலைகள் விரித்த மெய்நாதரும் ஏகாந்த மெய்யொலி வீசிடும் வித்தகரும் ஐந்தெழுத்து மந்திர ஆனந்த சுரூபரும் ஒரு திரு தரிசனை இருவினை போக்கிடும் என் குருநாதரும் போதி உணர்த்திடும் உத்தம தெய்வமும் அவ்வள் களிமா பொருள் உருவெடுத்த ஆண்குரு நாதரும் அக்கனும் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் பேரருள் பெருங்கருணை துணை கொண்டு திருவடி கவனங்களை தொழுது போற்றி பற்றி அவர்களுடைய உத்தரவை கேட்டு இந்த சுத்தி பேருவையை தொடங்குகிறேன். மணியண்ணா அவர்கள் வந்து அருமையான ஒரு அத்தனையும் உருவெடுத்து ஒரு மூலமந்திரமாக தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நான் அப்படி ஆரம்பிக்கிறேன். நான் இப்ப பேச போற சப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குன்னா மூலமந்திரம் மெய் வணக்கம். இப்ப நமக்கு தேவையானது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இதற்கு முன்ன வந்த எல்லா வேதங்களுக்கும் எல்லா மதங்களுக்கும் அந்த ஆதி முதல் அந்த முறை வந்த எல்லா மதங்களுக்கும் மூலமந்திரம் இல்லையா? அப்படி வந்த மூல மந்திரம் தெய்வம் சொல்றாங்க அந்த எழுத்து தான் உனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த மூல மந்திரத்தினுடைய பொருள் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படி சாச்சாப்பு எழுதுனா அந்த சாச்சா மாதிரி தான் நமக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப மூல மந்திரம்னா என்ன அப்படிங்கிற தெய்வம் வந்து நமக்கு அந்த மூல மந்திரமே சர்வ மூல மந்திரமும் ஒரு ரூபம் தாங்கி வந்து இந்த பூமிக்கு வந்தது அப்படிங்கிறத அண்ணா அப்படின்னு அவ்வளோ அழகா ஆதியிலிருந்து கொண்டு வந்து விட்டாங்க. அதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன். மெய்யாக மெய்யாகவே தெய்வம் ரெண்டு மெய்ய சொல்றாங்க. இப்போ ஐம்புலன்கள்னா என்னென்ன அப்படின்னா முதல்ல சொல்றது மெய், வாய், கண், மூக்கு. சரி, மெய் எங்க இருக்கு? மெய் எது? இளமை கழியும் பிரி மூப்பையும் வளமை வலிவாரும் எதிராவில் பாடே புரியாது வீரே புரிதல் விதி இல்லையா? இதுல எங்க மெய் இருக்கு? அப்ப தெய்வம் சொல்றாங்க இந்த அந்த அழிந்து போற இந்த உடலுக்குள்ள மெய் ஒன்று இருக்கு, அழியாத ஒரு பொருள் இருக்கு. அண்டமும் அதிபாதாரம் அகிலமோடமர் மற்றும்
கண்ணனாயோனி தோற்றம் கணிக்கொணா உடலோ சங்கம் தொண்டெழு மனிதன் சுத்தத்துறை இருதயத்தில் அன்றி விண்டெங்கும் வெளியாகாத இறைவனை இறைஞ்சிவோமே. அப்ப அந்த ஈசன் இருப்பிடம் இருதயம். அப்ப மெய் எது அப்படின்னா இறைவன். அந்த மெய்யாகிய இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இருதயத்துக்குள்ள குடியேறி இருக்கிறான். இந்த மெய், அந்த மெய்யாகவே இதை விட்டு போயிடக்கூடாது. போயிடுச்சுன்னா என்ன? சர்வமும் போச்சு. அந்த மெய் இதற்குள்ள மெய்யாகவே, அதுக்கு பேர் தான் ஜீவ பிரயாணம், அடக்கம். சொல்றாங்க தவறிட்டாருங்க. அந்த மெய் உடலை விட்டு தவறிட்டாரு, செத்து போயிட்டாரு, சத்து போயிடுச்சு. அந்த மெய்யாகவே இந்த உலகத்துக்குள்ள அது அடங்குறதுக்கு பேரு மெய்யாகவே. சதுரயுகம் கோடி கால, சதுரயுகங்கிறது 4 யுகங்கள். வேதாயுகம், பாமரயுகம், சதுரயுகம் கோடி கால மக்களிடத்திலும் உள்ள இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து இதுகாலம் வரைக்கும் வந்த ஒவ்வொரு மனிதனுடைய அந்த இருதயத்துக்குள் இருந்த அந்த ஈசனை, அந்த ஜீவனை சதுரயுகத்திலும் உள்ள சர்வ மூல மந்திரம், அதான் மூல மந்திரம், சர்வ மூல மந்திரம் நிரூபிக, அதை நிரூபிக்கக்கூடிய. இப்ப இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை ஜாதிகள் இருக்காங்க இல்லையா? சைவத்திலிருந்து, வைணவத்திலிருந்து, அதுல எத்தனை விதமான பிரிவுகள், அதுல இஸ்லாத்திலிருந்து, கிறிஸ்துவத்திலிருந்து எல்லா பேருடைய கூடியிருக்கும். சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபிக்கக்கூடியவர்கள். அதுக்கு சாட்சியா இன்னைக்கு அனந்தாய தேவர்கள் இருக்காங்க. நான் அந்த இருதயத்தில் அந்த ஈசனை கண்டேன், அந்த கல்வியில் அந்த அல்லாவை அந்த நான் தரிசனை பண்ணேன் இல்லையா? இருதய கமல வாசனாகிய அந்த பெருமாளை நான் என்னுடைய இருதயத்துக்குள் கண்டேன் அப்படின்னு சர்வ மூல மந்திரத்தையும் நிரூபிக்கக்கூடிய சர்வ மதங்களிலும் அந்த அனந்தாய தேவர்களாகிய 5049 பேர் தெய்வம் நிரூபி சாட்சி வச்சிருக்காங்க. சும்மா இல்லை. மற்ற மூல மந்திரத்துக்கும் நமக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னு செயலுடைய மூல மந்திரம். சர்வ மூல மந்திரத்தையும் ஒரு மூல மந்திராக, ஒரு ரூபமாக தெய்வம் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு மூல மந்திரமாக அது திரண்டு வந்தது, நிரூபிக்கக்கூடியது. சர்வ மூல மந்திரமும் நிரூபிக்க மகா அன்பியராகி ஆண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 7 விதமான அமானிதத்துல புருஷன் அப்படிங்கிற ஒரு கட்டம். அவங்கதான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருஷன். அந்த புருஷனாலதான் உங்களை அந்த மேலான அந்த சிவபதவிக்கு, அந்த 4ஆம் பதவிக்கு ஏற்றி வைக்க முடியும். அதுவே ஆண். அதுக்குத்தான் நான் அப்படிங்கிற அந்த ஆன்மீகம். மகா ஆன்மீகராகி யுகவான் இந்த அழிந்து போற இந்த பூலோகத்தில் இருந்து அழியாத நித்திய நாடாகிய அந்த சொர்க்கபதி நாடுக்கு அந்த 4ஆம் பதமாகிய அந்த வானநாட்டிற்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடியவர்கள் யுகவான். இந்த யுகத்திலிருந்து வானலோகத்திற்கு நம்மளை அழைத்து செல்லக்கூடிய அந்த வல்லமுடையவர்கள் யுகவான். அவங்க யாரு அப்படின்னா ஒரே நாமத்தோட வந்தாங்க. சாலை ஆண்டவர்களே ஊற்றுவாங்க. அப்ப மூல மந்திரம்ங்கிறது செயலுடைய மூல மந்திரம். இதுக்கு முன்னாடியே இல்லை, எத்தனையோ மூல மந்திரங்கள் வந்தது. அதற்கு உண்டான நாதன் யாருங்கிறது தெரியும். இன்னைக்கு மெய்யாகவே சதுரகோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபியர் மகான்கராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாதிப்பு அப்படின்னு நம்ம சிரத்துல வச்சு நம்ம வணங்கும் போது அந்த மூல மந்திரத்துக்கு உண்டான நாதன், அந்த ஆண் குரு நமக்கு ஞாபகம் வர்றாங்களா இல்லையா? வராங்கல்ல. அப்ப நிறைவு இதுல 3 விதமான செயல்கள் இருக்கு. மூல மந்திரத்துக்குள்ள என்ன அப்படின்னா
எண்ணம், சொல், செயல் அப்படின்னு 3 விதத்துல இந்த மூலமந்திரத்தை நம்ம எண்ணத்துல சொல்லும் போது அந்த ஒரு வரி வாக்கு இருக்கு, ஒரு எழுத்து இருக்கு இல்லையா? அந்த எழுத்து இந்த உலகம் பூராத்துக்கும் எழுத்து மட்டும்தான் இருக்கு. சர்வ மூலமந்திரமும் எழுத்தா இருக்கு. ஆனா நம்ம தெய்வமார்கள் மூலமந்திரம் எப்படி இருக்கு அப்படின்னா எழுத்தா இருந்தது, அதை சொல்லும் போது என்னது பொருளாமா இல்லையா? எழுத்தா இருந்தது பொருள் நமக்கு தெரியுது, தெரியாத பொருள் இல்ல. மூலமந்திரம் சொல்லும் போது தெரியுது, யாரும் தெரியுது. எழுத்தானது பொருளா மாறணும். இப்போ ஒண்ணு இல்ல, அமெரிக்காவில் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தெய்வத்துடைய வாக்கியம் போடுறாங்க, கட்டாவே நம்ம தெய்வ வாக்கியமா இருக்கேன் இல்லையா? அப்ப எது எங்க தெரியுது? அந்த பொருள் எங்க இருக்கு? நினைவுல இருக்கு. அப்ப மூலமந்திரங்கிறது எழுத்து மட்டும் இல்ல, அது பொருளா தெரியணும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? செயலா மாறும். அப்ப அது பொருளுக்கு உண்டான அப்ப எழுத்து, பொருள், செயல், இது 3 சேர்ந்தது மூலமந்திரம். இது என்ன சொல்றாங்க அப்படின்னா எண்ணம், சொல், செயல் அப்படிங்கிறாங்க இல்லையா? நம்ம எண்ணத்துல எது உதிக்குதோ அதுதான் சொல்லா இருக்கணும், அதுதான் செயலா இருக்கணும். அப்போ எண்ணத்துல உதிக்காதது செயலுக்கு வரலைனாலும் வீண், செயலுக்கு செயல் இருக்கிறது எண்ணத்துல இல்லைனாலும். அப்ப எண்ணம், சொல், செயல் 3 மூலமந்திரம் நேரா இருக்கணும். அதுதான் மெய்யான அறிந்து சொல்லக்கூடிய மூலமந்திரம். அதுக்கு தான் முழு பலம் முடியும். அப்ப நம்மளுடைய மூலமந்திரத்தினுடைய பொருள் யாருங்கிறது தெரியும் இல்லையா? மூலமந்திரம் சொல்லி நம்ம முடிக்கும் போது யார் நம்ம நினைக்கிறோம்? நம்ம நினைவுல வராங்க தெய்வம். அப்ப அதுதான் மெய்யான மூலமந்திரமா இருக்கு. மற்ற எல்லா மூலமந்திரங்களும் இதுவரைக்கும் எழுத்தாதான் இருந்தது. இன்னைக்கு சர்வ மூலமந்திரத்தையும் நிரூபிக்கக்கூடிய அந்த இறைவன் அவங்களே அந்த மனிதர்களும் வாங்கி வந்து அந்த மூலமந்திரமாக நமக்கு அந்த உருவெடுத்து வந்து ஒரு ஊருக்கு ஒரு ஊரை உண்டாக்கி, அந்த மெய்கல்வி கலாச்சாரையை உண்டாக்கி, அங்க ஒரு வணக்க ஸ்தலத்தை உண்டாக்கி, அங்க ஒரு மெய் வணக்கத்தை இன்னைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜாதிகள் கர்த்தாவே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர்களுடைய நினைவும் அவர்களுடைய வாக்கும் அவர்களுடைய திரும்பியையும் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்ப இந்த எண்ணம், சொல், செயல் 3லையும் அவங்க நிற்கிறாங்க. அப்ப இந்த அந்த மூலமந்திரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எழுத்தாக இருந்த அந்த மூலமந்திரமானது இன்னைக்கு ரூபமாக, ஒரு தோற்றமாக, நமக்கு செயலுடையதாக நமக்கு தெய்வம் மாற்றி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த மூலமந்திரத்தை நம்ம 16 காலையில 16 தடவை நம்ம எந்திரிக்கும் போதும், படுக்கும் போது, தூங்கும் போது 16 தடவை நம்ம சொல்லி, தெய்வம் ஒரு ஊரை உண்டாக்கி அதுக்கு அதுல ஒரு மெய் வணக்கத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மூல மந்திரத்தை சொல்றது மட்டும் இல்ல, அந்த மூல மந்திரத்துக்குரிய அந்த இறைவனை வணங்குவதே மெய் கடமையா. நம்முடைய மனிதன் எடுத்து இருக்கு அப்படின்னா படைத்த படைப்பு அத்தனையும் மனுவுக்கான. மனுவை படைத்தது அந்த தன்னை படைத்த இறைவனை அறிந்து வணங்குவதற்காக. அப்ப வணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மூலமந்திரமாகிய அந்த இறைவனை தன்னில் திட்டவட்டமாக அறிந்து. அப்ப அந்த இறைவனை என்ன ரூபத்தில் இன்னைக்கு இருக்காங்க தெய்வம் நமக்கு அப்படின்னா வாக்கு ரூபமாக எப்படி இருக்காங்க நமக்கு? வாக்கு ரூபமாக. அதுக்கு தான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையாகிய அந்த திருமேனி கொண்டு தன்னுடைய வாக்காகிய அந்த பொக்கிஷத்தை நீ இருக்காது போய் நமக்கு தெரியல விழுகிற மாதிரி தெய்வம் வச்சிருக்காங்க. இப்ப அந்த ஒவ்வொரு அந்த மூல மந்திரங்களையும் ஒவ்வொரு மந்திரிகளை சொல்லும் போது நம்ம நினைவுல யார் இருக்காங்க? தெய்வம் இருக்காங்க.
இல்லையா? அப்போ ஒவ்வொரு அந்த வணக்கத்திலையும் நம்ம போய் கலந்துக்கணும். நம்ம அந்த மெய்வழிச்சாலை அப்படிங்கிற அந்த ஒரு எல்லையில ஒவ்வொரு வணக்கத்திலையும் தெய்வம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு பலனை எடுத்து வச்சிருக்காங்க. தெய்வம் 2 விதமா சொல்றாங்க. இந்த தேகத்தை நீ பாதுகாக்கணும் அப்படின்னா, ஏன்னா தேகம் இல்லைன்னா அந்த மூலமந்திரமாகிய இறைவன் நம்ம விட்டு போயிடுவாங்க. அப்ப இந்த தேகத்தை நீ பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த மெய்வழி சாலை என்னும் அந்த எல்லையில குரல் வணக்கம் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த குரல் வணக்கத்தை நம்ம அடைந்தே தீரணும். ஒருவனுக்கு 3 வருட கால அந்த குரல் வணக்கமானது அந்த ஜீவனை பழகிருக்கு. அப்ப குரல் வணக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய நினைவுல அந்த ஈசனை நினைத்து அந்த இறைவனை நினைத்து அவர்களுடைய மந்திரங்களை சொல்லி அந்த தேகமானது அங்க இருக்கணும். 3ம் ஒரே இடத்துல இருந்து வணங்குவதே மெய் வணக்கம் தான். என்ன நான் வச்சுக்கிட்டு நான் தெய்வத்தை நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னாலும் அது வணக்கமாக இல்ல. அது மெய்வழி சாலையில நம்ம தேகம் இருந்து நம்ம என்னமானது வெளியில இருந்தாலும் அது வணக்கமாக. அப்ப நம்முடைய நினைவு, நம்முடைய சொல், நம்முடைய தேகம் 3ம் அந்த மெய்வழி அந்த சாலை என்னும் அந்த கைலாயத்துல அந்த வணக்கத்தை எடுத்து வச்சிருக்கிற அந்த நேரத்துல போய் அவர்களுடைய அந்த வணக்கத்தை நம்ம கலந்துக்கணும். நம்ம பேசிட்டு போறதில்லை. இது மெய்வழி சாலை அப்படிங்கிறது செயலுடைய. இங்க இப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நமக்கு சொத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. யாருக்காக? வர சந்ததிகளுக்காக சேர்த்து வச்சிருக்காங்க. சேர்த்து வச்சுட்டு ஒரு உயிர்னு எடுத்து வைக்கிறார், பத்திரத்தை எடுத்து வச்சிருக்காரு. அந்த பத்திரத்தை காலை எந்திரிச்சவனையே அப்படியே எந்திரிக்கிறோம், படிச்சுட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா அனுபவிச்சிட முடியுமா? இல்லையா? அனுபவிக்க முடியுமா? அதை பத்திரத்தை எடுக்கிறோம், பார்க்கணும். நம்ம தாத்தா நம்ம மேல சேர்த்து வச்சிருக்காருப்பா அப்படின்னு பார்க்கிறோம். நெய்வேலி புதுக்கோட்டை மாவட்டத்துல அண்ணாவாசல் பக்கத்துல நெய்வேலி சாலைங்கிற ஒரு கிராமம் வந்துருக்குது. அந்த இடத்துல ஒரு 10 ஏக்கர் நமக்காக வச்சிருக்காங்க. அதுக்கு நான்கு எல்லாம் போய் பார்த்து எப்போதும் தெளிவா அந்த இடத்த நம்ம போய் நம்ம அனுபவிக்கிறோம். அது மாதிரி நம் தெய்வம் அவர்கள் 4 வேதங்களை இறக்கியிருக்காங்க. அந்த வேதத்தை படிச்சுட்டு மூடி வைக்கிறதுக்காக அல்ல, இல்ல படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்காக அல்ல. அதுல செயல் இருக்கு. அதுல ஒரு வாக்கியம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வாக்கியத்துக்கு உண்டான செயலை நம்ம பழகிறதுக்காக தான் அந்த வாக்கியம் சொல்றதுக்கு அல்ல. அப்ப தெய்வம் எதை நோக்கி சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு நொடியும் ஒரு ஊசி முறையில் இருப்பது போல அதை தவறுனா தப்பிக்க முடியாது. அதுக்காக நான் ஒரு ஊரை உண்டாக்கியிருக்கேன், நமக்குன்னு ஒரு மக்களை உண்டாக்கியிருக்கேன், நமக்குன்னு ஒரு மரத்தை உண்டாக்கியிருக்கேன். நீங்க எல்லாம் சேர்ந்துருக்கீங்க. அங்க அந்த ஒரு உயிருக்கு உண்டான உணவை நான் வச்சிருக்கேன். அங்க நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சமா உயிரோட கொடுத்து அந்த தேகத்தை நான் வளர்த்துட்டு இருக்கோம். அப்ப இக்கடத்தை நீக்கி அக்கடத்துள் ஆக்கி இப்படிக்கு மனுஷன் வருவாய். அப்ப இந்த தூர தேகத்துக்கு உண்டான எப்படி இந்த உணவு தேவைப்படுதோ அதே மாதிரி ஜீவதேகத்துக்கு உணவு வேணும். அப்ப அந்த ஜீவதேகத்தினுடைய உணவு எங்க இருக்கு அப்படின்னா நெய்வழி சாலை இருக்கு. அது நீங்க சாதாரண ஊரு ஒரு கிராமம் நினைச்சாதீங்க. அது உயிருக்கு உண்டான ஊர். ஊரான ஊர் அந்த உயிருக்கு உண்டான உணவு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு வணக்கத்திலையும் வச்சிருக்காங்க. பண்ணா சொல்றது போல அதை ஊரு நினைக்காதீங்க. அந்த பிரம்மே ஒரு அவதாரம் பண்ணி அங்க சாட்சாத் அவங்க ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வான்மணி பிரார்த்தவர்கள் இருக்காங்க. அங்க நடக்கிற ஒவ்வொரு திருப்பதி அங்க இருக்கிற ஒரு இலையை தூக்கி அங்க போட்டீங்கன்னா தவங்க. அது ஒரு பெரியவர் சொல்றாங்க, அந்த எல்லையில் காத்திருக்கிறது தான் அவனுக்கு வேலை. அதை என்ன சொல்றாங்க, காத்திருக்கிறது தான் அவனுக்கு வேலை. காவல் காத்த மக்கள் எல்லாம்
வீரவான் முடியும் சூடி வெளியே கிடையாது. அப்ப அங்க என்னமோ இருக்குதுன்னா என்ன இருக்குதுன்னா சாட்சாத் பிரம்மம் அங்க இருக்கு. நம்மளாம் யாரு இப்ப புருஷன் இறந்து இருக்கிற இடத்துல தானே முன்னாடி இருக்கணும் இல்லையா? ஆண் யார், புருஷன் யார், அவங்க தான். நம்மெல்லாம் அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய நேரத்தை இந்த வீண் உலகத்துல நம்ம போய் செலவு பண்ணிடாம அந்த நித்திய உலகத்துக்கு போகக்கூடிய அந்த உணவை இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம நெகிழிச்சாலைக்கு அப்பப்போ வந்து அந்த தேவ உணவை, அந்த உலகத்துல எங்கும் கிடைக்காத அந்த தவ உணவை, அந்த தவத்தை தெய்வம் வந்து என்னுடைய பிள்ளைகளாகிய அனுதார தேவனுடைய அந்த உள்ள அவங்களுடைய அந்த தவத்தை வைத்து திரித்து நான் முதல் குழந்தைகளை ரெக்காலம் குழந்தை வைத்து முடிகிறோம். அப்பொழுது நீங்கள் கையேந்தி கேட்கும் பொழுது நாம் என்னுடைய தவத்தை அந்த குழந்தை திரித்து உதவுகிறோம். அதை நீ கையேந்தி பெறுவதற்கு உண்டான சமமாக இருந்தார்கள். அப்ப நம்ம வேதம் படிக்கிறது செயலுக்கு வரல. ஏன் வேதம் படிக்கலாம் அப்படின்னா நெய்வேலி சாலைங்கிற ஒரு அந்த தேவாலயத்துல உயிருக்கு உண்டான உணவு இருக்கு. மெய் வணக்கம் அப்படிங்கிறது வணங்குறது இருக்கு அப்படின்னா அவங்களுக்கா நமக்கு நம்ம உயிருக்கு உண்டான உணவை அதை வச்சு படைச்சிருக்காங்க. ஒவ்வொரு வணக்கத்திலையும் அதை எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அது எத்தனை விதமான வணக்கங்கள் இருக்கு தெரியுமா? நமக்கு காலையில 4 மணிக்கு 4 மணிலிருந்து ஆரம்பிக்கும், முந்திரி வாசிக்கிறது ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு மகா சங்கல்பம் வந்து துந்தினி ஏன் வாசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இறைவனை அவங்க வந்து வடநாட்டில் இருக்கிறவங்க அந்த துந்தினி வாசிச்சு அவங்க பூலோகத்துக்கு அழைச்சிக்கிட்டு வரும். அப்ப தெய்வம் அந்த நேரத்தில் வந்து அதான் பெரியவங்க சுலபமாக பார்த்துருக்கேன். தெய்வம் வந்து அந்த டவரத்துக்கு வரணும் அப்படி பார்ப்பாங்க. எல்லாத்தையும் அந்த பார்வையிலேயே சகல பாவங்களும் மன்னிக்கப்படுது. காலையில் அந்த அந்த குறுக்க அந்த கோயில் அந்த துந்தினி வாசிப்புல பாவங்கள்லாம் தொலையும். அப்ப 7 மணிக்கு மகா சங்கல்பம் வந்து கொண்டிருக்கு. அது என்ன சொல்றாங்க தெய்வம் அப்படின்னா, நீ எதுக்கு சாலைக்கு வந்த, நம்முடைய நோக்கம் என்ன, சர்வ மதத்தினுடைய அடிப்படை பேஸ் என்ன அப்படிங்கிறது நீ டெய்லி என்ன பண்ணணும் ஞாபகப்படுத்திக் கொள்ள அப்படிங்கிறார். என்ன சொல்றாங்க அதுல, மழலை என்கின்ற எமனுடைய அவமானத்தை வந்து தீர்வு அடையாளம் உஜாராது கசப்பு தீட்டு பிறநாட்டு தலைவலியாகி இளங்கோடிகளால் அறவேதனைக்கு போகாமல் அதை மாற்றி பரமபத நித்திய மகிழ்ச்சி வாழ்வு வரத்தில் ஏற்றவே சதயுகத்தில் உண்டான எல்லா ஜாதிவாத வேதங்களும் வந்திருக்க மற்ற புதுசான கொண்டவர்கள் சதயுகத்தில் உண்டான எல்லா ஜாதிவாத வேதங்களும் வந்திருக்க அந்த அகமிய மகாதி வல்லவ தெய்வீக பிரம்மனித்த செயலானது மாறெடுங்காலங்களாக மக்கள் புழக்கத்தில் இல்லாத உலகத்தை விட்டு மறந்து மறைந்தே போய்விட்ட இறுதி காலமாகிய இது நேரம் அதே பிரம்மத்தை ஆகிய சொர்க்கத்தை பரவ அந்த முத்திச்சலை ஏற்றி வைக்கும் கல்கி மகதியின் மூக்குக்கு உடைய மூச்சு வராத தவளவுடைய ஏன் இதை குறிப்பிடுறாங்கன்னா நானும் குருவா சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப செயல் இல்லாதது தேவன் உதாரணம் சொல்றாங்க. குறி இல்லாதவன் நானும் இல்லாதவன் எதுவும் இல்லையா? அப்படி குருவினா என்ன அடையாளம்? மூக்குக்கு வெளியே மூச்சு போடாத ஊர் உறக்கமற்ற அந்த கல்கி மகதி என்று மூக்குக்கு வெளியே மூச்சு போடாத அந்த ஊர் உறக்கமற்ற எங்கள் குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழி சாலை ஆண்டவர்கள் மேம்பதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகியிருக்கிறோம். எதுக்கு இந்த மேம்படி சபையை சேர்ந்த ஏன் இங்க இருக்கு அப்படின்னா இந்த செயலுக்கு அந்த மரணம் இல்லாத பெருவாழ்வாகிய அந்த நதிசாகி அந்த இறுதி தீர்த்து வெளியாகாமல் பிரசுத்த அந்த தேவப்பிரேரன் ஆவதற்காக. இதுல கடைசியில தெய்வத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இவை நம்மளோட விட்டுருவாங்களோ இன்னும் பயணிக்கும் தெய்வம் பாருங்க, அவங்களுடைய கருணை. இதை அறிந்து இந்த அறிந்த மக்கள் அத்தனை பேருடைய தேவப்பிரேக்கள் ஆக்கி என்ன பண்ணணும் ஆகிக் கொள்வதற்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை நாம் இப்பயே நான் சொல்லியிருக்கேன். என்ன கருணையாளர் இந்த உலகத்தை அண்ணா சொல்ற மாதிரி இந்த உலகத்தையே வாரி அழகிறதுக்கு அன்னைக்கே ஆசீர்வாதம் கொடுத்து போயிட்டாங்க இல்லையா?
அப்ப அந்த 7 மணிக்கு இது மகா சங்கல்பம் எடுத்து வச்சு நம்ம உணர்ந்து ஓதணும். இது வாயில சொல்றது செய்யறது. அப்புறம் 12 மணிக்கு ஒரு வணக்க தெய்வம் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் அந்த வணக்க தெய்வம் வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த திரைவிலகி வருகிற நேரங்கள் அந்த பாடலை வந்து டெய்லி படிக்கிறோம் இல்லையா? போய் நம்ம என்ன சொல்றோம்? திரையை விலகிறோம். நம்ம என்ன சொல்றோம்? கண்டே தேவாவை கிடைக்கிறது. அப்ப நான் என்ன தெரியுமா? பொய்யா சொல்றோமா மெய்யா சொல்றோம்? காண்றோமா இல்லையா? சொல்லுங்க, காண்றோமா இல்லையா? காண்றோமா இல்லையா? கண்டே தேவாவை கிடைத்தேன்னா காணணும். கண்டமா பொய் தானே சொல்றோம். எப்படி கண்டோம்? தேவ ஆவியை கிடைத்தேற. ஆவிங்கிறது ஏன்டா ஆவியை போக்குறதுனால. அப்ப அந்த தேவனுடைய ஆவியாகிய அவருடைய திருவாக்கியை நான் கண்டேன். முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண்ணனை யார் என்று அறிந்தில. அப்ப அகத்திற்கண்ணனை எதில் பார்க்கிறது? செவியில பார்க்கிறது. அவனுடைய நாளமாகிய அந்த தேகத்தை அந்த கண்டே தேவ ஆவியை கிடைத்த. அப்ப உண்மையா சொல்றோமா பொய்யா சொல்றோமா? உண்மையா இல்லையா? கண்ட மாதிரி அந்த தேவ ஆவியை அந்த வாக்கை இன்னைக்கு ரெக்கார்டு பண்ணி காலம் சொல்றாங்க. ரெக்கார்டு செய்யப்படும் தேவநாதனை அந்த ஆதிமூல ஆவியினுடைய நாதத்தை ரெக்கார்டு செய்வார்கள். அது இந்த உலக மக்கள் எல்லாம் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ரெக்கார்டு இருந்ததா? யாருக்கு அது ரெக்கார்டு? நமக்காக இல்லையா? நமக்காக ரெக்கார்டு செய்யப்பட்டது. அந்த தேவனுடைய ஆவி ரெக்கார்டு. கண்டே தேவாவியை கிடைத்த அப்படின்னு அந்த அரவணத்துக்குண்டான அந்த பாடலை அந்த விரைவிலகி வருகிற பாடலை கேட்கும்போது கடைசியாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே அந்த முக்தர்கள் சித்தர்கள் எல்லாம் போய் கையேந்து நிற்கிறாங்க. அவங்க நவநாத சித்தர்கள் எல்லாம் கையேந்து நிற்கிறாங்க. அவங்க வந்து பார்த்து அவங்க தவறு தள்ளி சுருக்கிற நேரம் அது எங்க இருக்குது? அங்கதானே இருக்கு. அது செயலுடைய வாயில சொல்றதுனாலயோ வேதத்தை படிக்கிறதுனாலே வேதத்தை படிக்கிறது செயலுக்கு வரும். செயலுக்கு வராதது உங்களுக்கு நெல்லுன்னு நம்ம வாயில சொல்லிக்கிறது வராது. சக்கரவாளி சத்தம் போடுறது எனக்கு உண்மை காலக்கிட்டு எத்தனை வேட்டு வச்சிருப்பாரு, அத்தனை பண்ண விளைச்சு வராது. நெல் அறுவடை பண்ண முடியாது. பாடு இந்த உணவுக்கு உண்டான ஒரு தானியத்தை இவ்வளவு பாடுபட்டு நம்ம சம்பாதிக்கிறோம். உயிருக்கு உண்டான உணவை வேணும்ல. அப்ப அந்த தெய்வம் அவங்களுடைய தவத்தை அந்த மத்தியான அரவணத்துல கையேந்தி கேட்கும் போது நமக்கு அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காங்க. நம்ம உடல்ல நம்ம நேரத்தாருக்கு செலவு. அதே மாதிரி 6 மணி வணக்கத்தை எடுத்துக்கிறோம். என்ன முதல் வரியும் சொல்றேன், நீதி நடப்பு ஆதிமுள்ள நேரமே. சாதாரண ஒரு வரி இல்ல, வார்த்தை இல்லை. இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நீதியை நடவு பண்ணதுனாலதான் பேசுது, சும்மா பேசல. இது வந்து ரெக்கார்டு, ஒரு டேப் ரெக்கார்டு தான். அந்த நீதியை எங்க நடவு பண்றாங்க? ஒவ்வொருடைய ஜீவ பூமியில அந்த நினைவுங்கிற அந்த பூமியில நடவு பண்றாங்க. நடவு பண்ணதுனாலதான் இத்தனை பேர் நீங்க பேசணும். அந்த நீதி நடவு ஆதிமூல நேரம்ங்கிறாங்க. 6 மணி நேரம். அப்புறம் 9 தூரத்தை நீ காப்பாற்ற முடியாது. அது செயல். நமஸ்காரம்.